ஸ்ரீ தமிழ் பக்தி நேயர் அத்தனை பேருக்கும் ஜோதிட திலகம் வாசன் அவர்களின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திருமண தடை நீங்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள். பொதுவாக யாருக்காக திருமணத்துக்கு நாம் முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறோமோ அந்த ஆணோ அல்லது பெண்ணோ கண்டிப்பாக வியாழக்கிழமை தினங்களில் கையில் மருதாணியை வைக்க வேண்டும். சுமங்கலிகள் பயன்படுத்தும் பொருட்களை தானமாக சுமங்கலிகளுக்கு கொடுக்க வேண்டும். சுவாமிக்கு திருக்கல்யாணம் செய்து வைக்கலாம். திருக்கல்யாணத்தை பார்க்கலாம். ஏழை பெண்களுக்கு திருமணத்திற்கு தாலி வாங்கி கொடுக்கலாம். ஏழை பெண்களுடைய திருமணத்திற்கு நாம் உதவி செய்யலாம். அம்மனுக்கு பொட்டு தாலி வாங்கி செலுத்தலாம். சுயம்பரா பார்வதி ஹோமம் என்ற ஒரு ஹோமம் உள்ளது. அதை வளர்பிறை வெள்ளிக்கிழமை வீட்டில் செய்தாலும் கண்டிப்பாக திருமண தடை நீங்கும். சனி பகவானால் ஏற்படும் திருமண தடைக்கு நம் சென்னை பொளிச்சலூர் அகதீஸ்வரர் கோயிலில் சனிக்கிழமை அன்று காலை சனி சாந்தி ஹோமம் பண்ணி வந்தால் கண்டிப்பாக சனி பகவானால் ஏற்படக்கூடிய திருமண தடை நீங்கும். ராகு கேது என்ற சர்ப்ப கிரகங்களின் வாயிலாக திருமண தடை ஏற்பட்டால் ஆந்திர மாநிலம் திருப்பதிக்கு அருகே ஸ்ரீ காளகஸ்தி என்ற சிவன் தலத்தில் சென்று சனிக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் சர்ப்பதோஷ பரிகார பூஜை செய்தாலும் திருமண தடை சீக்கிரம் விலகும். செவ்வாய் தோஷம் இருந்து அதனால் திருமண தடை ஏற்பட்டால் திருச்சியில் உள்ள திருப்பைஞ்சலி என்ற சிவன் கோயிலில் வாழைமர பூஜை பண்ணிவிட்டு வாழைமர பூஜை பண்ணிவிட்டு வந்தால் சீக்கிரத்தில் திருமணம் நடக்கும். அதே மாதிரி செவ்வாய் தோஷத்தினால் வரும் திருமண தடைக்கு சென்னை அருகே உள்ள பூந்தமல்லி வைத்தீஸ்வரன் கோவில் வாழைமரத்துக்கு பூஜை பண்ணிவிட்டு வந்தாலும் விரைவாக திருமணம் நடக்கும். அதே மாதிரி குரு பகவானால் திருமண தடை ஏற்பட்டால் வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு கொண்டக்கடலை மாலை அணிவித்து நெய் விளக்கு ஏற்றி நல்ல முறையில் வழிபாடு பண்ணிட்டு வந்தால் குரு பகவானால் வரக்கூடிய திருமண தடைகள் நீங்கும். சூரிய பகவானால் ஏற்படும் திருமண தடைக்கு செங்குன்றம் அருகே ஞாயிறு என்ற திருத்தலம் உள்ளது. அந்த ஞாயிறு என்ற திருத்தலத்தில் உள்ள சிவனை ஞாயிற்றுக்கிழமை சென்று நாம் வழிபாடு பண்ணிவிட்டு வந்தால் சூரியனால் வரக்கூடிய திருமண தடைகள் விரைவாக நடக்கும். சந்திர பகவானால் ஏற்படக்கூடிய திருமண தடை நீங்க வேண்டும் என்று சொன்னால் தாம்பரம் அருகே சோமங்கலம் என்ற ஊர் உள்ளது. சோமங்கலத்தில் உள்ள சோமேஸ்வரர் என்ற சிவனை நாம் வழிபாடு பண்ணிட்டு வந்தால் திங்கட்கிழமை என்று சென்று அபிஷேகம் பண்ணி அர்ச்சனை பண்ணிவிட்டு வந்தால் சந்திர பகவானால் வரக்கூடிய திருமண தடை கண்டிப்பாக நீங்கும். இப்படி ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு திருத்தலங்கள் உள்ளது. நாம் அத்தனை திருத்தலங்களுக்கும் சென்று பரிகார பூஜைகள் பண்ணிவிட்டு வந்தால் விரைவில் திருமணம் நடக்கும். பெருமாள் கோத்திரத்தில் பிறந்தவர்களாக இருந்தால் நம்முடைய ஈசிஆர் ரோட்டில் அமைந்துள்ள நித்திய கல்யாண பெருமாளில் நித்திய பெருமாள் கோவில் என்ற கோவிலில் கழுத்தில் மாலை அணிவித்து 9 முறை சுற்றி வந்தால் விரைவில் விவாகம் நடக்கும் என்பது ஐதீகம். எனவே அனைவரும் இந்த திருத்தலங்களை பயன்படுத்தி திருமண தடை நீங்கி நல்ல வரன் கிடைத்து திருமணம் நடைபெறுவார். உங்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதம் பண்ணுகிறேன். நன்றி, வணக்கம்.